குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோ நான் கோயம்புத்தூரில் ஒரு ரெண்டட் 1 BHK அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன். என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய வீடு கட்டப்பட நான் ஜெபிக்கிறேன். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்ட்டு இருக்கு. இன்னொரு வசனம் கூட இருக்குது, ஆசையானது அலைந்து திரிகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு நான் ரொம்ப நாளாக உபயோகிக்க முடியாதபடி தடைகள் இருந்தது. இந்த செட்டில் ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, அந்த மாதிரி தடையை நான் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. இப்போ என்னால் இதை உபயோகிக்க கர்த்தர் அருள் செஞ்சுருக்காரு. ஜெபிக்க அதாவது நான் கர்த்தரை தேட தேட இவைகள் தானாக எனக்கு கிடைக்குது. இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படி சொன்னபடி. இதை எப்படி நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா இது ஒரு ஃபைனான்ஷியல் புக்கிலேருந்து நான் சொல்கிறேன். Find an opportunity that everyone else missed. You see with your mind what others miss with their eyes. அப்படி சொல்லிட்டு ஸோ ஒருத்தர் ஒரு ஓல்டு ரன் டவுன் ஹவுஸை வாங்கிட்டாராம். நல்லா இல்லையா அந்த வீடு, ஏன் இவர் போய் அதை வாங்குறாரு அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஆனால் அவர் அது கூட நாலு எக்ஸ்ட்ரா மனைகள் இருந்ததை அவர் பார்த்து இவர் அந்த வாங்கின உடனே அந்த மோசமான வீட்டை இடிச்சு தள்ளிட்டாராம். ஸோ இப்போ மொத்தம் அஞ்சு மனைகள் அவருக்கு கிடச்சிடுச்சு. அதை வேற ஒரு பில்டருக்கு இவர் வாங்கின விலையை விட 3 மடங்கு அதிகமான விலைக்கு கொடுத்துட்டாராம். ஸோ இது ஒரு லாபகரமான எளிய பிஸ்னஸ் தான் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது போல் ஒரு சிமிலர் இதுதான் நான் செஞ்சுட்டே இருக்கேன். அதாவது என்னுடைய கணவர் மற்றும் அவருக்கு உடன் பிறந்தவங்க 4 பேர், அந்த குடும்பங்கள் கர்த்தருக்காக அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க வீடு கட்டப்படணும் அப்படி சொல்லிட்டு நான் இங்கேருந்து நான் ஜெபிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் நான் இருக்கிறது அதுக்கான முதல் முயற்சி. ஏன்னா என்னுடைய கணவர் என்னுடைய இந்த முயற்சியை அவர் விரும்புறது இல்லை. அவங்க மற்ற 4 பேரையும் இந்த சபை அந்த மாதிரி அவங்கள விட்டு தூரமாக அவங்கள இருக்க வைக்கிறாரு. கிட்ட போனால் தான் கர்த்தர் அவங்கள தொட்டுறாரு சொல்லிட்டு எல்லோரும் வெளிநாட்டிலையும் அல்லது சபை விட்டு தூரமாகவும் அவங்கள இருக்க வச்சுருக்காரு. இருந்தால் கூட கர்த்தர் சமீபத்துக்கோ தூரத்துக்கோ அவர் தேவன் தான். இந்த ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டே என்னுடைய முதல் பெரிய ஸ்டெப்பு இது. ஏன்னா எனக்கு இது என்னுடைய சொந்த ஊர்களில் 3 பெரிய ப்ராப்பர்ட்டிஸை என்னுடைய பேர் நான் சொந்த சம்பாத்தியத்தில் நான் வச்சுருக்கேன். அது இல்லாமல் கார் கூட வச்சுருக்கேன். நிறைய கேட்ஜெட்ஸும் அங்கே இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி இருந்தால் கூட நான் இந்த ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் ஏன் இருக்கேன்னா என்னுடைய கணவர் அதிகமாக பேசக்கூடியவர். மற்ற லேடிஸ்லாம் மோசமான கேரக்டர் அப்படின்ற மாதிரி அவர் பேசக்கூடியவர். இப்போ நான் இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கேன் அப்படின்னா கூட என்னை மோசமான கேரக்டராக சித்தரித்து பேசக்கூடிய நபர்கள் பொதுவாக நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய கணவரும் அப்படி தான் பேசக்கூடியவர். எனக்கு இவைகள் ரொம்ப நாள் தெரியாமல் இருந்தால் கூட நான் அவர் பேசுகிறத பார்த்து நான் இதை கற்றுக்கிட்டு அலர்ட் ஆகிட்டேன். ஸோ ஐ நோ, இப்போ எனக்கு தெரியும் மற்றவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நம்மளை பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ ஐ எம் வெரி வெரி காஷியஸ். ஸோ இது ஒரு மேஜர் ஸ்டெப்பாக நான் நினைக்கிறேன். இந்த ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் நான் இருக்கிறதே என்னுடைய வீடு
கட்டப்பட வேண்டும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறதுக்கான முதல் முயற்சியாக இது இருக்குது, பெரிய முயற்சியாக இருக்குது. ஸோ கர்த்தர் எனக்கு துணை செய்யறதுனால, அவர் என்னுடைய சேனை தளபதியாக தலகர்த்தராக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த முயற்சிகளில் எனக்கு வெற்றி கிடைக்கும். நம்முடைய ஜெபத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறது தான் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய தைரியம். இதை இதில் ஷேர் பண்ண